லாவண்யா சொல்லுங்க, தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சொல்லுங்க. வணக்கம் சுகிதா. வர்தா புயல் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை சார்பால் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நம்மிடையே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை 108 மூலமாகவும் அதே போன்று சுகாதாரத்துறை மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த புயல்? அம்மாவுடைய அரசு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 3 மாவட்டங்கள் பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க நம்முடைய 108 வாகனங்கள் தயார் நிலையில், மொத்தம் 814 வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மட்டும் 113 வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. தேவையான கடற்கரை ஓரத்தில் இந்த சீற்றங்கள் ஏற்படுகின்றன. அங்கே ஏதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக விரைந்து செல்வதற்கு 4 வீல் டிரைவ் ஆம்புலன்ஸ், அந்த ஷீஷோரில் எளிதாக செல்லக்கூடிய, வேகமாக செல்லக்கூடிய 4 வீல் டிரைவ் ஆம்புலன்ஸும் களத்தில் தயாராக இருக்கிறாங்க. சார், குறிப்பாக இந்த புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் எந்த அளவுக்கு வழங்கப்பட்டு வருகிறது? நோய் தொற்று ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது? இப்போ ஏற்கனவே நேற்று இரவுலிருந்து நம்முடைய பொது சுகாதாரத்துறை மூலமாக முகாமில், தற்காலிகமாக முகாமில் தங்க வைக்கப்பட்டவருக்கு ஆங்காங்கே நம்முடைய துணை இயக்குனர் மூலமாக மருத்துவ குழுக்கள் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பிரத்யேகமாக இந்த புயலை எதிர்கொள்வதற்காக 100 நடமாடும் மருத்துவ குழுக்கள், அதேபோல் தொற்றுநோய், நீங்கள் கேட்ட தொற்றுநோயை தடுப்பதற்காக 50 நம்முடைய சுகாதார ஆய்வாளர்கள், பூச்சியல் வல்லுநர்களை கொண்ட 50 சிறப்பு மருத்துவ குழுக்கள், அதேபோல் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு 50 குழுக்கள், மொத்தம் 200 மருத்துவ குழுக்கள் களப்பணியில் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சார், குறிப்பாக இந்த புயல் காரணமாக 108க்கு வரக்கூடிய அழைப்புகள் எந்த அளவுக்கு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் 108 மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினருடன் இணைந்து என்ன மாதிரியான பணிகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது? எப்போதுமே 108 ஆம்புலன்ஸுடைய நிர்வாகம் நம்முடைய வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறையோடு ஒருங்கிணைந்த பணியில் அவர்கள் களப்பணியில் தயாரிக்கிறாங்க. சோஃபார் கால்ஸ் வெயிட்டிங்கில் இல்லை. வரக்கூடிய கால்கள் உடனடியாக அட்டென்ட் செய்து உடனடியாக தேவைப்படுகின்ற இடங்களுக்கு ஆம்புலன்ஸ் கரெக்டாக சென்றுகின்றது. சோஃபார் கால்ஸ் வெயிட்டிங் 0ல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. சார், குறிப்பாக இந்த புயலை பொறுத்த வரையில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் அது போன்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தானே எச்சரிக்கைகள் தான் அதிக அளவில் இருக்குது. அந்த பகுதிகளில் சுகாதாரத்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான சுகாதாரத்துறை மூலமான உதவிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? ஏற்கனவே அரசு, அம்மாவுடைய அரசின் மூலமாக, வருவாய்த்துறை மூலமாக அங்கே இருக்கிறவர்கள், பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க தற்காலிக முகாமில் இருக்கிறாங்க. முகாமில் இருக்கிறவங்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவர்களும் தயார் நிலையில் இருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருவொற்றியூர் முகாமில் தங்க வைக்கணும்னா அங்கிருந்து சென்னை அரசு மருத்துவக் குழு இருந்து இப்போ மருத்துவக் குழுக்கள் அங்கே விரைந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அதனால் முழு ஏற்பாடுகளும் முழுமையான முறையில் தேவையான அளவிற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சார், அதே போன்று மரம் விழுகிறது, அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் சுகாதாரத்துறையும் 108 அந்த பகுதிகளில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கும்? இல்லை, இப்போ முதல் முறையாக இப்போ நம்ம காவல்துறை அண்ட் வருவாய்த்துறையோடு இணைந்து ஒரு ஸ்பெஷல் டீம், உள்ளாட்சித்துறையோடு இணைந்து, கார்பரேஷனோடு இணைந்து ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்காங்க. இப்போ இந்த டீம் எங்கேயாவது ஒரு அரசு மருத்துவமனை அல்லது ஒரு பொது இடங்கள் இல்லை சாலையில் திடீர்னு மரங்கள் ஏதாவது விழுந்து விட்டால் இந்த நம்ம ஸ்பெஷல் ட்ரீ கட்டர்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இந்த டீம் 108 வாகனத்தில் களப்பணிக்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய உடனடியாக இமீடியட்டாக எவ்வளோ வேகமாக அவையெல்லாம் அப்புறப்படுத்த முடியுமோ அதை அப்புறப்படுத்துவதற்கு தயார் இருக்கு. அதனால் அது போன்ற நிகழ்வு இருந்தாலும் 108க்கு நீங்கள் அழைக்கலாம். எங்கேயாவது தேவைப்படுகின்ற மரம் விழுந்து விட்டுகின்ற 108 அழைச்சால் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இமீடியட்டாக அங்கே போய் அதை உடனடியாக அப்புறப்படுத்துவார்கள். இதுவும் காவல்துறையோடு இருந்து இந்த பணிகளும் தயார் நிலையில் நீங்கள் டீம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டீம் ரெடியாக இருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் குறிப்பிட்டது போல அனைத்து விதமான நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறை சார்பில் தயாராக இருப்பதாகவும், சுகாதாரத்துறையின் மூலமாக, அதாவது 108 வாகனங்கள் மூலமாக செல்லக்கூடியவர்கள் மரம் விழுந்திருக்கக்கூடிய பகுதிகளை அப்புறப்படுத்துவதற்கான அந்த பணிகளையும் மேற்கொள்வார்கள். எனவே எந்த விதமான தடையும் இன்றி பொதுமக்களுக்கு சுகாதார உதவிகள் கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் சுகிதா.